கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும் 31வது வசனமும் வாசிப்போம். 26, 27, 31. ஹல்லேலூயா. இந்த முதல்ல 2 வசனத்திலையும் கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தார். அடுத்தது அதை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் வார்த்து கொடுத்தார். ஆமென். கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் குற்றம் உள்ளவர்களாக இதை புசித்தா மரணம் வரும், உபத்திரம் வரும், பாடு வரும். அப்போ ஒரு சுத்திகரிப்பு வந்தவையா, 2 சுத்திகரிப்பு வந்தவையா, ஒரு சுத்திகரிப்பு வராதவையா, ஆராதனை வராதவையெல்லாம் சற்று யோசித்து பார்க்கணும். நான் தடை செய்யலை, உங்களை யாரையும் நான் என்ன செய்யலை, தடை செய்யலை. உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள காரியம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்புக்கால 26, 26 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீ புசித்தா உனக்கு வியாதி உண்டாகும், கஷ்டம் உண்டாகும், பாடு உண்டாகும், உபத்திரம் உண்டாகும், மரணமே ஒரு வேளை நேரிடும். அதனால் ஒன்றை நீ தன்னைத்தானே ஒன்று அறிஞ்சு இதை சாப்பிடு. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தரது, இந்த இடத்துல பந்தியில் கைப்போடுகிற நீ ஒன்றை நீயே யோசித்து பார்த்து கைப்போடு. வாசி உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1 முதல் 8 வரை. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1 முதல் 8 வரை. என் சகோதரியே, என் மணவாளியே, என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் சேர்த்தேன். பாருங்க, நேசர் மணவாட்டியை தேடி வாரார். அதாவது புருஷன், நான் இப்போ உலக பிரகாரமாக கதை சொன்னது போல புருஷன் மனைவியை மணவாட்டியை தேடி வாரார். இப்போ பாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். அவர் சொல்றார், தோட்டம் என்னது? சபையில் இல்லைங்க, உன் வீட்டுன்னு வச்சுக்க. வீடையும் சபையாக நினைச்சு நடத்தினா ஒன்று வீடும் கர்த்தருடைய சபையை தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சபையை மட்டும் வந்துட்டு வீட்டில் அங்கே பொண்டாட்டியை பார்த்தா எரிஞ்சு விழுறது, மாப்பிள்ளையை பார்த்தா எரிஞ்சு விழுறது, நாசமாக போனவனை, அந்நியம் முடிஞ்சவனை, கிறுக்கி பைத்தியம், நீ இப்போ அந்த பொண்ணை இந்த பொண்ணை, அந்த பயலை இந்த பயலை, ஒரு பைத்தியக்கார குடும்பமாக வீட்டில் இருந்தால் யாரும் இருக்க மாட்டா? யாரும் இருக்க மாட்டா? ஏசு இருக்க மாட்டா. அது சபை இல்லை, அது ஒரு 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 அது என்ன சொல்ல தெரியல, அப்படி ஒன்று யாரு. ஆமென். பட் உன் சபையை போல உன் வீட்டில் சபையில் எவ்வளோ ஒழுக்கத்தை படகடிச்சதையோ, சபையில் எப்படி தேவனுக்கு பயப்படுதியோ, சபையில் எப்படி நீ ட்ரெஸ் பண்ணிதியோ, சபையில் எப்படி நீ பேசிதியோ, அதே போல் உன் வீட்டிலே நடந்தால் உன் வீடும் சபை தான். ஆமென். சபை மட்டுமில்லை, தோட்டம், உன் வீடும் தோட்டம் தான். இந்த தோட்டத்தில் கர்த்தர் தேடி வருகிறார். யார? மணவாளியை பார்த்து வருகிறார். அதாவது மணவாளினாரு மணவாட்டியை நோக்கி வருகிறார், தேடி வருகிறார். வாசியம் அவர் சொல்கிறான், தேடி வரும்போது யாரை தேடி வர்றார்? சூலாமிதி. சூலாமிதின்னா யாரு? உன்னத பாட்டில் வருகிற ஒரு கதாநாயகி. ஆமென். உன்னத பாட்டில் வருகிற ஒரு கதாநாயகி. அவள் மணவாட்டியாக இருந்தாள். இன்று நீயும் நானும் தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறது போல அவளும் மணவாட்டியாக இருந்தாள். எப்படி இருந்தால் தெரியுமா? ஒன்றை போல என்ன போல இல்லை, ஒன்றை போல என்ன போல இல்லை. இன்னைக்கு நம்மளை மணவாட்டி என்கிற அந்தஸ்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் ஒன்றை போல என்ன போல இல்லை, அவள் திருமணமாகாதவள். ஆமே ஆமே. ஒரு தடவை ஒரு கதையை சொல்லி தந்துட்டு போகிறேன். கதை சொல்லலாம் இல்லை? கதை யாருக்கெல்லாம் வேணும்? இந்த கதை தான். ஒரு தடவை சாலமோன் வாரான் வேட்டைக்கு, குதிரையில் டக்கு 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 டக்குன்னு இப்படி திராட்சை தோட்டத்துக்கு அருகில் ஓடி வாரான். அங்கே திராட்சை தோட்டத்தில் 4-5 ஆடுகளை விட்டு மேய்ச்சிட்டு நிற்க ஒரு பொம்பளை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சுலாந்து இவளுக்கு அழகை பார்த்து சாலமோன் நிற்கிறான். அவ்வளவு ஐஸ்வர்யமும் அழகும் உள்ள ஒரு ஸ்திரீ நின்றுட்டு அவளை வேலைக்காரர்கிட்ட சொல்லி தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போய், ஆனால் அந்த சாலமோன்ட்ட ஒரு நல்ல குணம் இருந்து அந்த ஸ்திரீகளுக்கு விருப்பம் இல்லாமல் தொட மாட்டான்.
ஸ்திரீகளுக்கு விருப்பம் இல்லாமல், அதாவது பலாத்காரம் செய்ய மாட்டான், பலாத்காரம் செய்ய மாட்டான். இப்போ இவளை தூக்கிட்டு போய் இவளுக்கு விருப்பத்துக்காக அரண்மனையில் கொண்டு வச்சு இந்த ராஜாவுக்கு மணவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டு அதுக்கேற்ற உடை, அதுக்கேற்ற சாப்பாடு, அதுக்கேற்ற அலங்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பியூட்டி பார்லர் ஒர்க்க நடந்துட்டே இருக்கு. ஆமே, என்ன ஒர்க்கம்? பியூட்டி பார்லர் ஒர்க்க நடந்துட்டே இருக்கு. ஒருங்கி முடிச்சு எல்லா வேலையும் வந்தது. இதுக்குள்ள நிறைய கதை இருக்கு, நிறைய இருக்கு. வந்தோடனே ராஜாவுக்கு முன்ன கொண்டு வரணும். ராஜா கேட்கிறாரு, என்ன சம்மதிக்கிறாயா? மாட்டேன். அவன் சொல்றான், 124 சாம்ராஜ்யம் என் கையில் இருக்கு, அதுல பாதி உனக்கு, 62 சாம்ராஜ்யத்தை உனக்கு நான் தாரேன். ஆனா ஒரே ஒரு ராத்திரி மட்டும், அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு மனைவியாக இரு. ஆமே, எப்படி? 64 நாடை எழுதி தாரேன், ஒரே ஒரு நாள் எனக்கு மனைவியாயிரு. அவனுக்கு ஒரு நாள் போறேன், ஏன்னா 1700 வைப்பாட்டியும் 300 பெண்டாட்டியும் உண்டு. அவன் ஒரு நாள் தான் எதிர்பார்ப்பான். ஆமே, ஆனால் பலாத்காரம் செய்யலை. அவன்கிட்ட உள்ள ஒரு நேர்மையான குணம், இந்த ஸ்திரீகள் சம்மதித்தாதான் திருமணமே தவிர இல்லாமல் அவன் பலாத்காரம் செய்யலை. ஆமே, கூட்டி கொண்டு வச்சுட்டு கேட்குறான். அவ சொல்றா, என் நேசருக்காக, என் மணவாளனுக்காக இந்த சரீரம் இருக்கிறது. என் ஆவி ஆத்துமா என் நேசருக்காக. நேசர்னா யாரு? இயேசுவுக்காக. சாலோமனே, நீ கனவுலையும் காண வேண்டாம், உன் ஆஸ்தி முழுதும் தந்தாலும் என் நேசருக்காக வைத்திருக்கிற சரீரத்தை உனக்கு ஒரு தொடக்கு கூட தரமாட்டேன்னு அவன்கிட்ட வைராக்கியமா விழிச்சு அவனை விட்டு வெளியேறின ஒரு ஸ்திரீ. ஆனா எத்தனை செல்வம் கிடைச்சான், அவ உதாசீனப்படுத்தினா. யாருக்காக? நேசருக்காக. அந்த வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்குதா? என்ன படிப்பு இருந்தாலும் மூக்கில் நோண்டி வயல வச்சாங்க. எப்படி? எத்தனை படிப்பு இருந்தாலும், எத்தனை வேலை இருந்தாலும், எத்தனை வருமானம் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆராதனையை நான் முடக்க மாட்டேன் என்று சொல்லுகிற வைராக்கியம் யாருக்கு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். கை வைத்துங்க பாப்போம். பொய் சொல்லக்கூடாது. இனி இப்போ எலெக்ஷன் ரூட்டி எல்லாம் வருது, பொய் சொல்லக்கூடாது. அப்போ நம்மளை குறைச்சி நான் சொல்லலை, நம்மளை விட வைராக்கியத்தில் சிறந்த சூலாமதி. அப்படிப்பட்ட சூலாமதிக்கு ஒரு வீழ்ச்சி வருது, ஒரு வீழ்ச்சி வருது. அவளுக்கே அந்த வீழ்ச்சி வருதுன்னா நமக்கு மரும வராதா? நம்ம வாழ்க்கையில் வரப்படாது என்பதற்காக கர்த்தர் அந்த பாடத்தை கற்பித்து தருகிறார். இனி இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம், நமக்கு புரியும். 2வது வசனத்தை வாசிங்க. நான் நித்திரை பண்ணினேன், இதையும் விழிச்சிருந்திருக்கு, ஆனால் உறக்கம். யாது பொம்பளை யாருன்னு தெரியுதில்ல? 62 நாட தாரன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மனைவியாயிருன்னு சொல்லி கேட்காம ஆண்டவருக்காக ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணித்த அவ்வளவு வைராக்கியமான ஸ்திரீ அந்த இடத்துல நாம் இல்லை. அவளுக்கே இந்த வீழ்ச்சி வருதுன்னா உனக்கு வரும். சாத்தான் கொண்டு வருவான், சாத்தான் கொண்டு வருவான். நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பந்தியில கை போடுகிற உனக்கும் எனக்கும் வீழ்ச்சியை பிசாசு கொண்டு வருவதற்கு கங்கணம் கட்டுவான். எப்போது களைய விதைப்பான்? ஹலோ, சாத்தான் எப்போது நமக்கு களைய விதைப்பான்? ஆமென், ஹல்லேலூயா. இப்ப இவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தாளாம். வாசி. பண்ணினேன், விழித்திருந்தது, சத்தம் கேட்டேன், என் பிரியமே, என் அவர் விழிச்சியார் பாருங்க. இன்னைக்கு நம்மளும் இப்படிதான் கூப்பிடுறார். என் சகோதரியே, என் சகோதரனே, என் பிரேமே, வெண்புறாவே, கண்ணா, மயிலே, முத்தமே, செல்லமேன்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உறங்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? உறங்கிட்டு, விழித்திருக்கல, உறங்கிட்டு இருக்கிறோம். உறங்கிட்டு இருந்தாலும் சும்மா கடப்படுத்திருக்க வேண்டியதானே? ஆமே. தூக்கத்தில் கனவு கண்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவளாய் இருக்கிறாள். ஆமே. யாரெல்லாம் உறக்கத்தில் சொப்பனம் காணியது? நம்ம எல்லாரும் சொப்பனம் காணுவோம். ஆமே. சொப்பனம் காணாதவங்க இருக்க முடியாது.
ஆமென். எல்லாருமே சொப்பனம் காணுவோம். ஆனால் ஆண்டவருக்குரிய காரியத்தை காண வேண்டும் தூக்கத்திலேயும். அப்போ தூங்க முன்ன என்ன செய்யணும்? செல்லை எடுத்து வச்சுட்டு ஃபேஸ்புக்லேயோ நோண்டி 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 நோண்டி. நான் அநியாயம் ஒன்றும் பார்க்கல. நான் இந்த கொஞ்சம் போல் அரசியலை பார்ப்பேன். கொஞ்சம் நோண்டி 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 இதில் ஒருத்தி தொடையை போட்டுட்டு வருவா, ஒருத்தி கழுத்தை வச்சுட்டு வருவா, ஒருத்தி கையை வச்சுட்டு வருவா. அதையும் லைட்டாக சைடு கண்ணில் பார்த்து பார்த்து உறங்கும். அப்படியே நெஞ்சிடும். நமக்கு உறக்கம் வருமா வராதா? உறக்கத்தில் அப்படியே செல் அங்கே கிடக்கும், இல்லைங்க எடுத்து வைப்போம், கடந்து உறங்கும். அப்போ என்னத்தை கனவு வரும்? என்ன கனவு வரும்? அல்லிங்க தூங்க முன்ன சிந்திப்போம், நாசமாக போன புருஷை, நாசமாக போனவன், இப்படியெல்லாம் இருக்காரு, நாசமாக போனவா, ஒரு சொல்லி கேட்கலையான்னு, இப்படி என் பிள்ளைகளை பற்றி அப்போ சிந்திச்சுட்டே இருப்போம். அப்போ என்ன சொப்பனம் காணுவோம்? இந்த உலகத்துக்குரியதான் காணும். முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்லி, அதாவது கண்ணை மூடி யாராவது ஒரு தேவ பிள்ளைய மனசில் நினச்சி அதை தியானித்து அதை அப்படியே உறுதியாத்தி மனசில் வச்சுட்டே உறங்கினா அந்த தரிசனம் காணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இப்போ பாருங்க, நம்ம 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 பாடுறோம், துதிக்கிறோம், நகை கலத்துறோம், வெள்ளை உடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் அர்ப்பணிக்கிறோம், அந்த ஆராதனையில் செய்கிறோம். நீ கனவுல கெட்ட கனவு கண்டு கொண்டிருந்தா உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ அன்னைக்கு இழந்து போறேன்னு அர்த்தம். அன்னைக்கு ராத்திரி வந்தா நீ கைவிடப்பட்டு போவ. இதுதான் சூலாமதிக்கு நடந்தது. நேசருக்காக தன் இருதயத்தை, தன் சரீரத்தை அவள் அர்ப்பணம் செய்து வாழ்ந்திருந்தா ஒரு நாள் அவள் வஸ்திரம் இல்லாதவளாய் படுத்திருந்தாள். வஸ்திரம்னா அமனத்துமாய் படுத்ததில்லை, ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்தவளாய் படுத்திருந்தாள். இருதயத்தில் அந்த அந்த ஆண்டவரோடு உறவாடுகிற சுவிசேஷத்தையும் அவள் இழந்தவளாய் இருந்தாள். வாசிங்க பார்ப்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. ஆண்டவர் வந்து கதவை தட்டுகிறாரு. என் சகோதரியே, என் பிரியமே, இவ்வளோ வைரக்கமாக இருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்குற பேர் எல்லாம் பாரு, நினச்சி பாருங்க. எவ்வளோ பேர் வச்சிருக்காரு இல்லையா? எவ்வளோ நேசம் வச்சிருந்தாரு, எவ்வளோ விசுவாசம் வச்சிருந்தாரு. ஆனால் அவளுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவளாக இருந்ததுனால தள்ளிட்டு போயிட்டாரு. 62 நாட தாரன்னு சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியமாக திருமணம் செய்யாமல் வாழ்ந்த ஒரு கன்னி அவரை தள்ளிட்டே போயிட்டார். அப்போ நீயும் நானும் ஏமாத்துறான், நீயும் நானும் ஏமாத்துறான். வாசி, கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் பிராவே, உத்தமியே, கதவை தர. அவர் சங்கடப்படிய பாருங்க. லே, நான் மலையில் நனைஞ்சிட்டு வந்தேன்டி, பனியில் நனைஞ்சிட்டு வந்தேன்டி, என் தலையெல்லாம் ஈரமாக இருக்குது, தவத்துக்கு ஒரு டவலு கூட இல்லை, நான் உன்னை தேடி வந்தேன், இந்த மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு தேடி வந்தேன், கதவை துறடி. இவ கதவை துறக்க வேண்டிய நிலையிலே இருக்கா? இன்னைக்கும் கிறிஸ்தவ ஜனங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறீங்க. ஆண்டவர் வருகிற போது ஆண்டவரே வாரும் என்று, பரிசுத்தரே வாரும் என்று ஸ்தோத்திர பாட்டை பாடுவதற்கு, அவருடைய வருகையின் எக்கால சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய வருகையின் பரிசுத்தவான்களுடைய கூட்டங்களை காண்பதற்கு கண்ணும் செவியும் இந்த விருத்த சேதனம் உள்ளதாட்டா இருக்குது. 62 நாடை தாரேன் என்று சொல்லி அதுக்கு சம்மதிக்காம என் நேசருக்காக என் ஆவி ஆத்துமாவை அர்ப்பணித்த ஒரு ஸ்திரனுடைய சூழ்நிலையை பாருங்கள். உங்களுக்கு அவ்வளவு அசால்ட்டு, சுத்திகரிப்புன்னு அவ்வளவு அசால்ட்டு, தேவனுடைய ஞாயிற்றுகளை மாறாதன்னு அவ்வளவு அசால்ட்டு, தேவனுடைய உபவாச கூட்டம்னா அவ்வளவு அசால்ட்டு, ஆண்டவருடைய ஆயத்த ஆராதனைன்னா அவ்வளவுக்கு அசால்ட்டு. மறுநாள் ஆராதனைக்காக திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் வந்த உடனே முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு மறுநாள் வருகிற ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக திறப்பில் நிற்கிற ஆயத்த ஆராதனை அவ்வளவு அசால்ட்டு. அவ அப்படி இருக்கல. பாருங்க எவ்வளவு சௌந்தரியம் உள்ள நம்ம சாலோமன், எவ்வளவு ஆஸ்தி படைத்தவன்.
அவனையே உதாசீனப்படுத்தி, அதாவது உலக வாழ்க்கையை உதாசீனப்படுத்தி புறந்தள்ளி ஆண்டவருக்காக வாழ்ந்த அந்த 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 ஸ்திரீனுடைய சூழ்நிலையை பாருங்கள். இன்னைக்கு கூட்டத்தை புறக்கணிச்சு, ஆராதனையை புறக்கணிச்சு, சுத்திகரிப்பை புறக்கணிச்சு, திருவிருந்த புறக்கணிச்சு, இல்லை உபாச கூட்டத்தை புறக்கணிச்சு, ஆண்டவருடைய காரியங்களை புறக்கணிச்சு, ஊழியக்காரனை புறக்கணிச்சு, ஊழியக்காரனுடைய குறை சொல்லி, ஊழியக்காரனை குற்றம் நாட்டி, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? எங்கே போய் நிற்க போகிறீர்கள்? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சுலாமித்தியாளுடைய சூழ்நிலையை பாருங்கள். அவர் கேள்றாரு, வெண்புறாவே தங்கமே, உன்னை தேடி வந்தண்டா, நீ இவ்வளவு நாள் என்னை காத்திருந்தியே, நான் உன்னை காண வந்திருக்கிறேன், உன்னை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறேன் என்று சொல்லி, உன் நேசர் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கதவை தட்டி கூப்பிடுகிறாரு. வாசி அடுத்த வசனம். என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம். அவ சொல்றா, நேசர் கூப்பிட்டோன்னு அவள் சொல்றா, ஏன்னா இருதயம் என்ன செஞ்சது? விழித்திருக்கிறது. அவள் சொப்பனம் கண்டு கொண்டிருக்கிறார். உலக தரிசனம், ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்ல காரியத்தில் இருக்கிறார். அந்த சிந்தனையில் இருக்கும்போது அவளுடைய வஸ்திரம் என்ன செய்யுது? அவளை விட்டு போயிட்டு. இரட்சிப்பின் வஸ்திரம் அது தேவனுடைய பத்திரம். ஆமென். பத்திரம் போகுது. சொல்றா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றார். ஆமென். இயேசு அந்த கதவை தட்டுறாரு. ஒரு 2 மணிக்கு நல்ல உறக்கத்தில் நீங்கள் சொப்பனம் கண்டுட்டு, அல்லிங்க நல்ல ஒரு உல்லாசமாக அல்ல ஜாலியாக எங்கே போனது போல், அல்லிங்க ஏதோ ஒன்று ஒரு இன்பமான இல்லைங்க ஒரு தங்கடமான ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு வந்து தட்டுனா என்ன சொல்லுவியா? பரிசுத்த ஆவியானவர், நீ எழும்பு, ஜெபம் பண்ணு, என்ன ஆராதே என்று நம்மளை தட்டி எழுப்பும்போது புரண்டு படிக்கிற ஜென்மங்களும் உண்டு. ஆமென். இப்போ ஆண்டவர் சுலாமத்தியால தேடி வந்திருக்கிறாரு. கதவை தட்டி தர, நான் பனியில் நனைஞ்சு வந்தேன், தூரில் நனைஞ்சு வந்தேன், ஒன்றை தேடி வந்தேன், வெண்புறாவே, கண்ணே, மணியே, முத்து. இன்னும் சில வாலிப பிள்ளைகள் லவ் பண்ணம்பா, எங்க அண்ணான கண்ணே, என் மணியே, கடைசியில் கண்ணுன்னு சொல்லவை கண்ணில் குத்தி கண்ணை கெடுத்துட்டு போயிடுவாய். இன்னைக்கு ஆம்பளை கெடுக்குதோ இல்லையோ, பெண்ணுவை குத்தி கெடுக்குதோ. ஆமென். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அவர் கூப்பிடுகிறாரு. அவர் சொல்றா, வஸ்திரத்தை கலத்தி போட்டா. அப்போ நிர்வாணமாக தான் கிடந்தா. கர்த்தருடைய பார்வைக்கு நிர்வாணமாக இருந்தார். இரட்சிப்பின் வஸ்திரம் கலற்றப்பட்டவளாய், தேவனுடைய சுவிசேஷம் என்கிற பாதரட்சியை கலத்தி போட்டவளாய் அவள் படுத்திருந்தாள். ஐயோ என்று சொல்லி, ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், என்ன தேடி வந்து எத்தனையோ வருஷமா அவ காத்திருக்கிறார் நேசருக்காக. எத்தனையோ வருஷம், எத்தனையோ வருஷம், எத்தனையோ வருஷமா காத்திருக்கிறா. அவளுக்கு வயசு போக, வாலிப வயசு போகும் வரைக்கும் காத்திருக்கிறா. அப்பதான் தேடி வாராரு. சுலாமதி நேசரை காண முடியல. அடுத்த வசனத்தை வாசி. ஆனா ஆண்டவரேன்னு விழிச்சு ஆண்டவராகிய தேவனுடைய பிரசன்னத்தை வாங்குறா, பரிசுத்த ஆவியை வாங்குறா. அவளுக்கு மனசெல்லாம் கொழுந்து விட்டு எரியுது. எழுந்திரிச்சோன்னா படப்படா ஜோம் பண்ணி ரட்சிப்பை பெற்றா, பாதரட்சி சுவிசேஷத்தை அணிவிச்சா. ஆனா கதவை திறக்கிறான். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மகிமையில் பிரவேசிப்போ, குதூகலம் கொண்டாட்டமே. ஒரு நொடிதான், ஒரே ஒரு நிமிஷம்தான். கூப்பிட்டாரு, பார்த்தாரு. இவ ஜோமனுனா அனல் மூட்டை பெற்றா, ரட்சிப்ப வஸ்திரத்தை திரும்ப அணிஞ்சா. அவ பாதரட்சியை தொடுத்துட்டு கதவை திறந்தா, இயேசுவை காணோம். வாசி பாப்பா அடுத்த வசனம். எத்தனாவது வசனம்? 5 வாசி. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், இருந்து வெள்ளை போலமும்
என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. அடுத்தது, என் நேசருக்கு திறந்தேன். முடிஞ்சு. ஆமே. நேசர் என்னஞ்சிட்டார்? போய்விட்டா. அவளுக்கு தருணம் என்னஞ்சது? முடிஞ்சு. பாஸ்டர் வீட்டில் கடன் இருக்கு பாஸ்டர், உபவாசம் கொண்டது போ. இந்த மனுஷன் ஒன்ன சொன்னா கேட்கல. அங்கே ஒன்றும் சொல்ல நேரமே இல்லை. சுலாமதிக்கு சொல்லுக்கு நேரமே இல்லை. ஆண்டவரே, நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாப்பா, உமது வருகைக்காக காத்திருந்து சோத்திர பலிட்டு இப்போதான் ஆண்டவரை படுத்தேன். சொல்லுக்கு இடமே இல்லை. அவர் கூப்பிட்டார், என் வெண்புறாவே செல்லமே, உன்னை தேடி வந்தண்டா, என் நேசர் வந்திருக்கேன். என்ன ஒரு நிமிஷம் தான் இவ வந்து செருப்பை போட்டு அதாவது சுவிசேஷத்தை கையில் எடுத்து தன்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திட்டு போவோம். என்ன காணல. கதவை திறந்து நேசரை காணவில்லை. ஆமே. அப்போ உங்களை தேடி வரும்போது நீங்க இருப்பீங்களா? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அப்போ மாசம் பூரா டெய்லி ஆண்டவரோட பேசி இந்த ஆதாம் ஏவாளும் என்ன பிரயோஜனம்? சாத்தானுடைய ஒரு வார்த்தைக்கு, சாத்தானுடைய ஒரு இச்சையான வார்த்தைக்கு, சாத்தானுடைய ஒரு ஆசையான வார்த்தைக்கு, இனி சாத்தானுடைய ஒரு சொல்லுக்கு இவர்கள் இருதயத்தில் இச்சை உண்டாக்கி கண்ணின் இச்சைக்குள்ள அகப்பட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை பறிச்சு புசிச்சின இரட்சிப்பின் வஸ்திரம் சீல முடிச்சு. அதுவரைக்கும் மகிமை நாடு, அதுதான் இரட்சிப்பின் வஸ்திரம். அந்த இரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திருந்தது நிமித்தம் இவருடைய கண்களுக்கே நிர்வாணி என்று தெரியாமல் இருந்தார்கள். அவ்வளவு மகிமையான ஆடையை ஒற்றை நாளில் தொலைச்சு போடணும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து விளையாடி சிரிச்சு பேசி தமாசடிச்சு ஒரு சில நேரங்களை ஆண்டவரோடு செயல்பட்டு அந்த தோட்டத்துல மகிமையோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில இடி விழுந்து போச்சே. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சூலமத்தியாளுடைய கதியும் அதுதானே. நேசருக்காக 62 நாடை இழந்து, பரிசாக கிடைச்ச வேண்டியதை இழந்து, தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக அவருடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த சரீரத்தின் கன்னித்தன்மையை அவள் பேணி பாதுகாத்து கொண்டிருந்தவருடைய தூக்கத்தில் இரட்சிப்பின் வஸ்திரம் போய் விட்டதே. கதவை திறந்தால் காண முடியல. வாசி, எத்தனாவது வசனம்? 6 வாசி. திறந்தேன், இல்லை, போய்விட்டார். என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. தேடினேன், காணவில்லை. கூப்பிட்டேன், கொடுக்கவில்லை. எப்படி கொடுப்பாரு? இரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்காத தேவ பிள்ளைகள் கூப்பிட்டா எப்படி மறு உத்தரவு கொடுப்பார்? இது தூபம் காட்டுகிற சாமியார் எத்தனை தடவை காட்டுறாருன்னு 1 2 எண்ணி இருந்து 9 தாண்டி 11 போனோன்னு, டே சாமியார், நீ 13 என்னத்துக்கு ஆட்டின? இந்த உன்னுடைய கற்பனையின்படி 9 ஆட்டணுன்னு சாமியாரை குத்தம் கண்டுபிடிச்சு, சாமியார் பொண்டாட்டி இல்லை, சாமியாருக்கு பொண்டாட்டி இல்லை, குற்றம் கண்டுபிடிச்சு அந்த சாமியாரை அவதூறுபடுத்துகிற இந்த மனுஷன் எப்பேற்பட்டவன்? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கதவை திறந்த காணல, போயிட்டாரு. கூப்பிட்டா, நேசரே, என் இயேசுவே, என் வார்த்தைக்கு செவி கொடும்னு. நடக்காது. ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லை. வாசி 7வது வசனம். பாருங்க பாருங்க, அடுத்து நடந்த சம்பவத்தை பாருங்க. காவலாளர்கள் அவளை கண்டு என்ன அடித்து, எப்ப இயேசுக்கு அரவணைப்பு மாறுதோ மரணாடிதான். உலக மனுஷன் அடிப்பான், உலக மனுஷன் இல்ல பிசாசு அடிப்பான். பாருங்க, காவலாளிகள் அவளை பிடிச்சு அடிச்சு எடுத்துக்கொண்டார்கள். ஆமே. இப்ப மானத்தை மறைச்சக்க அவ போர்வை போத்திட்டு போறா. துணிக்க மேல சால் போட்டது போல போர்வை போத்திட்டு போறா. போர்வை பிடிங்கி வச்சு போடணும். உனக்கு என்னத்துக்கு என்ன போர்வை? ராத்திரி எனக்கு குளிர, நான் காவல் காக்குறது, நான் இங்கே படுக்கணும், பனிகணைய. நீ போன உன நேசரா, நேசர்
நேசரை தேடி தேடி திரிய கிறுக்கு. அவன் சொல்றான், வாசிங்க. கண்டு அடித்து காயப்படுத்தினார்கள், என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். வாசி அடுத்தது. எருசலேம் குமாரத்திகளே, கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களுக்கு ஆணையிடுகிறேன். என்ன ஆணையிட்டாலும் கீணையிட்டாலும் அவர் போயிட்டார், அவர் போயிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி 1வது வசனத்தை வாசி. என் சகோதரியே, மணவாளியே. இனி உன்னத பாட்டு 4:12 வாசி. என் சகோதரியே, மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீரூற்றும் இருந்தாய். எப்படி இருந்தாலாம்? அடைக்கப்பட்ட தோட்டம், எதிரிகள் வந்து தாக்காத வண்ணம், எதிரிகள் வந்து அவளை சீர்குலைத்து போடாத வண்ணம், எதிரிகள் வந்து அடிக்காத வண்ணம், அவளுடைய போர்வையை உறிஞ்சி எடுக்காத வண்ணம், அவளை அசிங்கப்படுத்தாத வண்ணம் அவள் அடைக்கப்பட்ட தோட்டமாயிருந்தாளாம். எப்படி இருந்தாளாம்? அவ்வளவு மகிமையான இடத்துல இருந்தவளுக்கு காவலாளி அடிச்சிருக்கிறான். அலங்கத்தினுடைய காவலாளி வஸ்திரத்தை உறிஞ்சி எடுத்தா, காயப்படுத்தினார்கள் அவளை. எப்ப அடைக்கப்பட்ட தோட்டத்திலிருந்து நீ வெளியேறுகிறாயோ அப்போதே நீ சீர்குலைந்தாய் என்ற அர்த்தம். ஆண்டவருடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ பெற்றவளாய் இருந்து, ஆண்டவருடைய அடைப்பை தோட்டத்திலே உட்பட்டவர்களாய் இருக்கிறது வரைக்கும் பாதுகாப்பு. எப்போது அடைப்பை எடுத்து போடுகிறார்களோ, குள்ளநரியும் குறுநரியும் பொல்லாத திருடனும் பொல்லாங்கு செய்கிறவனும் வந்து அந்த தோட்டத்தை சீர்குலைத்து போடும். ஆமென். வாசி 12 ஒருக்கா கூட. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். அப்படி இருந்தவுடைய சூழ்நிலையை ஒன்று வாசிங்க பார்ப்போம். 8வது வசனம். 5:8 அல்ல, 5 வாசி. கண்டு என்னை அடித்து. எவ்வளவு அடைப்பு! கர்த்தருடைய அரவணைப்புக்குள்ள, கர்த்தருடைய போக்கி, அதாவது அந்த மகிமைக்குள்ள இருந்து அவர் அந்த மகிமையிலிருந்து விட்டு வெளியேறினது நிமித்தம் அவளுக்கு என்னெல்லாம் பாடு வந்திருக்கு பாருங்க. அடைப்பை கர்த்தர் எடுத்து போட்டாரோ போடலையோ? எடுத்து போட்டுறாரு. தேடி வந்தார், அவங்க இல்லை. தேவனை கண்டடைய தக்க விதத்தில் அவள் இல்லை. அவள் வாழ்நாள் பூரா செல்வத்தை இழந்தவளாய், ஆசீர்வாதத்தை இழந்தவளாய், கர்த்தருக்காக காத்திருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு மணவாட்டி சபையில, ஆண்டவருடைய சபையில காத்திருந்து விட்டு உங்களுடைய மனமந்த வாழ்க்கையில வாழ்வீர்களானால், கர்த்தர் உங்களுடைய தோட்டத்தை ஆகிய வீட்டில் அடைத்து வைக்கிற அடைப்பை எடுத்து போட்டா பிசாசு மேய்ச்சிருவானே. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நான் சொன்னா உங்களுக்கு விளையாட்டு, உங்களுக்கு ஒரு களியாட்டம். நேற்றைக்கு முன்னால வந்த அந்த ஒரு 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 வசனத்தில் வந்து புத்தி இல்லாதவனுக்கு அது என்னது? விளையாட்டு. அந்த வசனத்தை எடுத்தா வாசிங்கவா, தெரிஞ்ச வாசிங்கவா. நீதிமொழிகள்ல 10:23 வாசி. தீவினை செய்வது விளையாட்டு. விளையாட்டு. பாஸ்டர் என்ன சொன்னாலும், ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் ஒரு விளையாட்டு. அந்த நேரத்தில் ஆமான்னு சொல்லுவோம். அடுத்து அந்த காரியம் வரும்போது வைராக்கியமாயிருந்த சூலாமித்யா கைவிடப்பட்டு போனா. அடைக்கப்பட்ட தோட்டத்தில் இருந்தவள் கைவிடப்பட்டு போனா. ஆமென். உன்னத பாட்டு 6:9 வாசி. என் புறாவே, என் உத்தமியே. ஒருத்தியே, ஒரே பிள்ளை, அருமையானவள். அவளை வாழ்த்தினார்கள், அவளை போற்றினார்கள். அவளுக்கு எவ்வளவு மரியாதை இருந்து பாருங்க சமுதாயத்தில்.
ஆண்டவருடைய அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள இருந்த இந்த ஸ்திரீக்கு சுலமித்தியாளுக்கு எவ்வளவு மரியாதை இருந்து. ஒருக்கா கூட வாசி மரியாதைய. என் பிராவோ ஒருத்தியே, ஒரே பிள்ளை, அருமையான பிள்ளை கண்டு வாழ்த்தினார்கள். ராஜாவுடைய ஸ்திரீகளும் ராஜாவுடைய மர்மணவாட்டிகளும் வாழ்த்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இன்னைக்கு வீதியில போய் அடிபட்டு காயம்பட்டவளா, வஸ்திரத்தை உறிஞ்சி எடுக்கப்பட்டவளாய், அவள் அடியும் தாங்க முடியாமல் நிந்திக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் வரும்போது அவள் விழித்திருக்கவில்லை, காத்திருக்கவில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் வஸ்திரத்தை இழந்த, இரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத நிர்வாணியாயிருந்தாள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். மத்தேயு 25:6 வாசி. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறான், நீங்கள் எடுபட்டு போக, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நடுராத்திரியில வருது. நடுராத்திரியில இதோ கர்த்தர் வருகிறார், நீங்கள் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சுலமித்தியாளுக்கு சற்றும் குறையாத 10 பேர், திருமணமே ஆகாமல் நேசருக்காக கர்த்தருக்காக காத்திருந்த 10 கன்னிகைகளை கர்த்தராகிய தேவன் உவமையாக நமக்கு வசனத்தில் சொல்லித் தருகிறார். 25:1 முதல் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிடித்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போக 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். வாசி. 5 7 விளையாடியவர்கள் 5 பேர் புத்தி. அவனுடைய ஆசாரியன் கற்றுக் கொடுத்த வேதத்தின்படி, சத்தியத்தின்படி தன்னை காத்து கொண்டு, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அபிஷேகம் குறைந்து போகாமல் அனல் மூட்டி கொண்டு, தன்னுடைய, அதாவது அந்த பாட்டு என்னது, என்னோடு என்னில் வாழும் இயேசுவோடு என்று வாழ்வேன் என்கிற விதத்தில் 10 அந்த 5 பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார். 5 பேர் புத்தியற்றவர்கள், விளையாட்டுத்தனமாக இருந்தார்கள். வாசி பாப்போம் அந்த நீதிமொழிகள் அந்த 23. எத்தனை? 23. 10:23 வாசி. நீதிமொழிகள் 10:23. மூடுதனமா இருந்த 5 பேர் மூடனை போல ஒரு விளையாட்டுத்தனம். நான் கல்யாணம் கலையாத்தவ தானே, நான் பரிசுத்த வாட்டி தானே, நான் நகை போடல, பிரைஸ்லிட் போடல, மோதிரம் போடல, தாலி போடல, வெள்ளை துணி உடுத்திருக்கிறேன் என்கிற விளையாட்டுத்தனம். எப்படி நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்? 5 பேர் மூடனா இருந்தன, விளையாட்டுத்தனமா இருந்தார்கள். அவர்கள் தீவினை செய்வதற்கு ஒரு விளையாட்டுத்தனம். ஏன்? நான் பந்தேகோஸ்து தானே, நான் பரிசுத்தாவி பெற்றவன் தானே, நான் அந்நிய பாஷை பேசுறவன் தானே, எனக்கு வெளிப்பாடு உண்டு தானே, எனக்கு தீர்க்க தரிசனம் உண்டு தானே, நான் ஜோம் பண்ணி எத்தனை பேருக்கு சுகம் கிடைச்சது தானே, நான் எத்தனை பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய ஆலோசனை சொல்லி இருக்கிறேன் என்கிற விளையாட்டுத்தனம் அவர்களோடு இருக்கிறது. சீரியஸ் தெரியல, ஆண்டவருடைய சீரியஸ் தெரியல. ஆண்டவருடைய உபதேசத்தையும் ஆண்டவருடைய சட்டத்தையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் விளையாட்டுத்தனமாய் செய்கிறார். தீவினை செய்வதற்கு மூடன் விளையாட்டுத்தனமாய் இருக்கிறானா. அதே மாதிரி 5 பேர் 10 பேரும் ஒரே கேட்டகரியில தான் இருந்தாங்க. ஒரு தோட்டத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள 10 பேர் ஆண்டவரே வாரும், உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறேன்னு சொன்ன 5 பேர் விளையாட்டா இருந்தன, 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தன. உனக்கு புத்தி இருக்கா இல்லையோ சிந்திச்சு பாரு. பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இருக்கான்னு நினைச்சு பாரு. இந்த 5 பேர் கர்த்தர் வருகிறார் என்கிற சத்தம் வானத்தில் இருந்து கேட்கிறது. இதோ கர்த்தர் வருகிறார், எதிர்கொண்டு போவதற்கு, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு, மணவாட்டியே எழும்பு. 5 பேர் துள்ளி சாடி எழும்பின உடனே நச்சுன்னு அனல் முட்டல் வந்து ராத்திரியில படுத்து கிடக்கும் போது இவர்கள் தேவனோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தில், உலகத்தினுடைய ஆசையில பேசிக் கொண்டிருந்தார்கள்.
இவ்வளவுதான் வித்தியாசம். சுலாமதியும் ராத்திரி தான் கெட்டு போனா, இவையெல்லாம் ராத்திரி தான் கெட்டு போச்சுனா. ஏன்னா நீ தூங்கும் போது களை விதிக்கிறது சாத்தானுடைய டியூட்டி. சாத்தானுடைய டியூட்டி. உடனே சொல்லப்படாது அவைய 10 கன்னிகை தானே, சுலாமதி தானே 62 நாணயம் இழந்து ஆண்டவருக்காக இவ்வளோ வரைக்க வேண்டாம், அவள் தூங்காத ஜமத்தில் வர வேண்டிய என்ன, உன் அப்பம் வீட்டு நினைவுன்னு இயேசுக்கு நினைவில்லை. நம்ம சிந்திக்கிற பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தானே, இயேசுக்காக இவ்வளோ ஜன அவர் முழிச்சிருக்க ஜமத்தில் வர வேண்டியது தானே. ஆண்டவருக்கும் ஒரு ஓர வஞ்சனை இருக்கா இல்லையா? இவ்வளவு வைராக்கியமா ஒரு சுலாமதி என்கிற ஸ்திரீ 62 நாணயம் இழந்தவளா அப்படியே இருந்தா தூங்கி கிடக்கும்போது வரணுமா? ஏதோ ஒரு சொப்பனம் கண்டிருப்பா இல்லையா? பாவம், அவ கண்ணாலம் கலையாத கன்னி, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழந்து இருக்கிறவா ஏதோ கண்டிருப்பா. ஆண்டவருக்கு அவளுக்கு மேல அவ்வளவு விருப்பம்னா அவர் அவ தூங்காம இருக்கும்போது வந்திருக்க வேண்டியதானே. நோ, அவருடைய வேலைய, அவருடைய யோசனைய, அவருடைய சித்தத்தை அதான் செய்தி. இன்னைக்கு நமக்கு ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது. மனுஷனுடைய நினைவுகளும் இருதயமும் ஆண்டவருடைய இருதயத்துக்கும் நினைவுக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், இவ்வளோ ஜெபிச்சேன், இவ்வளோ துதிச்சேன், இவ்வளோ அர்ப்பணிச்சேன், நகையை கலத்தினேன், அது செய்தேன், இது செய்தேன், அப்படி செய்தேன். ஆண்டவர் எம்மையாத இறக்க? நோ, உனக்கு ஆசீர்வாதத்துக்கு இறக்கப்படுவார், உன் வியாதிக்கு இறக்கப்படுவார், உன் துன்பத்துக்கு இறக்கப்படுவார். அதெல்லாம் ஓகே தான். பரலோகத்துக்கு போவதற்கு இரக்கம் கிடையாது. அது சட்டம்னா சட்டம் தான். அந்த நாளிகை வரைக்கும் உனக்கு இரக்கத்தை தருவார், அந்த நேரம் வரைக்கும் உனக்கு தயவு தருவார், அந்த சமயம் வரைக்கும் அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி கொண்டிருப்பார். அந்த நொடி பொழுதுல நீ ஆயத்தமா இல்லைங்கி, சந்தையில் நான் முளவு வித்தேன், சந்தையில் நான் கீரை வித்தேன், சந்தையில் நான் இலக்கறி வித்தேன், சந்தையில் நான் முருங்கைக்காய் வித்தேன்னு சொன்னா ஒன்றும் தீராது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல தான். அது வரைக்கும் இரக்கம் தருவார், அது வரைக்கும் தயவு தருவார், அது வரைக்கும் அவருடைய இரத்தத்தில் நம்முடைய பாவங்களை கழுவார். அவர் வருகிற நேரம் எந்த நேரம்னு தெரியாது. வரும்போது நீ ஆயத்தமா இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. இந்த விளையாட்டுத்தனமா இருந்த 5 பேரும் எழும்பும்போது செத்து எழும்புச்சு. அதுக்கு அர்த்தம் என்னது? ஆவியின் வல்லமை இல்லாத ரட்சிப்பின் வசனம் இழந்துச்சுன்னா ஓடிச்சுனா எங்க வியாபாரியை பார்க்க? என்ன வியாபாரி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 10 கன்னிகைகள் அவ போன வியாபாரியை தேடி ஓடினான், எப்படியும் கண்டுபிடிச்சு போட்டுனான். அதாக்கம் அந்த 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 யாரு விளையாடியவனுக்கு பேர் என்னது? இல்ல, அதுல இன்னொன்னு மூட 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 இந்த 5 மூடன்னு சொல்லிவிடுமே. 5 மூடனும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு சாமர்த்தியத்தை பாருங்க. நாங்க கோட்டை விட்டது உண்மைதான், ஆனாலும் ஓடி திரிந்து எவனையாவது பார்த்து எடுத்து எண்ணெய் வியாபாரியை பார்த்து எண்ணெய் எடுத்து தீவெட்டியில ஊத்தி கொளுத்தி கொண்டு வீட்டுக்கு வராரா. வரும்போது கதவு பூட்டப்பட்டிருக்கு. ஆண்டவரே கதவை திறவும், நாங்கள் கன்னிகள் வந்திருக்கிறோம், காத்திருந்தவன் ஒரு காலம் உங்களை அறியல. வாசி பாப்பம் தொடர்ந்து. போனார்கள், போகவில்லை, எண்ணெயும் கொண்டு போனார்கள். கொஞ்சம் தா சபையில் இருந்து ஒரு பெண்ணு தான் அந்த தண்ணி எஞ்ச கொண்டா. அவனை பைபிளில் சொல்லு, பாஸ்டர் என்ன கதை சொன்னார், பாஸ்டர் என்ன வசனம் சொன்னார், அடுத்த என்ன செய்யணும்? இருக்க விட மாட்டணும். இது மேய்கிற மாடு நக்கிய மாடை என்ன செய்யும்? மேய்கிற மாடை நக்கிய மாடை என்ன செய்யும்? கெடுக்கிறது போல. அவங்க ஒழுங்கா எண்ணெயை கொண்டு வச்சு தீவட்டி வச்சுட்டு காத்திருக்கணும். அவங்கள போய் சுரண்டியது. அந்த தண்ணியை கொஞ்சம் இங்கே கொண்டா, அந்த 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 வசனம் என்ன சொன்னார், என்ன சொன்னார், இங்க பாரு, ஒரு பேப்பரை கொண்டா, ஒரு பெண்ணை கொண்டா, ஒரு பென்சிலை கொண்டா. ஆமே, அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
ஆமீன் சொல்லலாமே, ஆமீன் சொல்லலாமே. ஆனால் அவங்க கொடுக்கல. சாமர்த்தியசாலியா தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஆள் வெள்ளம் இல்லைன்னு கேட்டால் கொடுக்காத. தண்ணி வேணும்னா அவங்க கொண்டு கிட்ட வச்சிருக்கட்டு. ஆமே, கொடுக்கப்படாது. ஆமேன்னு சொல்லு. இனி யாராவது தண்ணி மாறி மாறி மோளுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த அக்காளுக்கு கொடுத்தாலும் சரி, தம்பி கொடுத்தாலும் சரி, சித்தப்பனுக்கு கொடுத்தாலும் சரி, சித்தப்பனுக்கு கொடுத்தாலும் சரி, தீத்து போடுவேன். அந்த பாட்டில் வேண்டி இங்கே பலிபிடத்தில் வச்சு போடுவேன். ஆமே, அவரவருக்கு அவசியம் உள்ளது அவங்க கொண்டு வச்சானா. 10 பேரில் 5 பேரை கொண்டு வச்சுனா 5 பேர் தானே, கொஞ்சம் தண்ணி தானே, கொஞ்சம் எண்ணெய் தானே, கொஞ்சம் அதை தானே, கொஞ்சம் பெண்ணை தானே இவ தானே வச்சுட்டு இருக்குன்னா அவ்வளோ 5 பேரும் கரெக்டா. தேவனுடைய சமூகம் மாறி மாறி இரவு கொடுக்குற இடம் இல்லை, அது தேவனுடைய சமூகத்துக்கு வெளியில். ஆமென், ஹல்லேலூயா. இனி என்ன இப்போ பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி தான், மகளுக்கானாலும் சரி, மகனுக்கானாலும் சரி தான், புருஷனுக்கானாலும் சரி தான், பொண்டாட்டிக்கானாலும் சரி தான், இந்த தண்ணியோ பெண்ணோ இந்த பேப்பரோ மாறி மாறி போகுதுன்னா சின்ன பசங்க ஜாக்கிரதை. அந்த இடத்துல ஸ்பாட்டில் சொல்லி திட்டிரு. ஆமே, இருக்கப்படாது. ஆமேன்னு சொல்லு. அப்புறம் அவிய கொடுக்கல, அவிய கொடுத்தாச்சுன்னா அவியலுக்கும் தண்டனை உண்டா இல்லையா? தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓடிச்சுனா வாசி வெளியில் போனாங்க. அடுத்த வசனத்தை வாசி. தரமாட்டோம். அப்போ பாருங்க, புத்தி இல்லாதவங்க உங்கள்கிட்ட தண்ணி கேட்டா, பெண்ணு கேட்டா, பேப்பர் கேட்டா வந்திருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி நீங்க கொடுத்தா நீங்களும் புத்தி இல்லாதவர்கள். கொடுக்கல, அவங்க ஞானத்தோடு இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்தாங்களா? கொடுக்கல, வெளியில போச்சு. ஆமென். போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செரச்ச போறவன் செரச்ச கத்தியும் சீமையும் இல்லாத போவானா? போயிட்டு செரச்ச முடியுமா? அவன் செரச்ச போறான்னா கத்தியை கொண்டு போகணும், சீப்பை கொண்டு போகணும், அந்த என்ன தளிப்பிடும் அதெல்லாம் கொண்டு போனால் தான் செரச்ச முடியும். ஆமே, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பரலோகத்து போக்காக வேதத்தை கற்றுக்கொள்ள, வேதத்தினுடைய சட்டத்தை கற்றுக்கொள்ள, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்னா தேவையானதை கொண்டணும். ஞானஸ்தானம், அதாவது புதுசாக வர பிள்ளைகள் ஒன்று கேட்டால் கூட நீ கொடுக்கப்படாது. அவங்கள குறை சொல்லப்படாது. அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டாங்க. ஆனால் நீ ஒன்றை பாதுகாத்து கொள்ளணும். ஆமே, நீ என்ன செய்யணும்? ஒன்று பாதுகாத்து கொள்ளணும். இல்லை அது இல்லை இது இல்லைன்னு நீயும் கூட சேர்ந்து டிமிக்கி அடித்தா நீயும் சேர்ந்து போய் விழ போகிற. ஆமே, அவங்க புத்தியோடு இருந்தார்களாம். பசி கொடுக்கலையா? பிரதி உத்திரமாக அப்படி அல்ல, விக்கிய விடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அடுத்த வசனம். போன போது மணவாளன் வந்து விட்டார். இவனு எங்க பேருக்கு என்ன வேண்ட அடியே பாவிகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் அனல் மூட்டோடு வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தூக்கம் வந்தா என்ன, ஜெபு என்ன வந்தா என்ன, உங்கள் அனல் மூட்டு, உங்கள் பரிசுத்தம், உங்களுடைய ரட்சிப்பு உங்களை விட்டு நீங்காமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாவிட்டால் உங்களை மூடன்னு சொல்லக்கா என்னன்னு சொல்லக்குன்னு தெரியல. ஆமே, என்ன வந்தாலும் சரிதான், என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன லாபம் வந்தாலும் கொஞ்சம் மரவெட்டெல்லாம் வந்து கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டா எப்போ என்ன பிஸி, என்ன ஒரு ஒன்றும் வேண்டாம், என்ன கடை செப்பேனி வண்டிய மாறான். ஆமே, இருக்கப்படாது. என்ன நஷ்டம் வந்தாலும் என்ன லாபம் வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை, ஆண்டவருடைய அபிஷேகத்தை, ஆண்டவருடைய தைல குப்பினால் நம்மை அபிஷேகம் பண்ணின அந்த எண்ணெயை, அபிஷேகத்தை இழந்து போகக்கூடாது. எதையும் இழக்கலாம், எல்லாம் திரும்ப வரான். அபிஷேகத்தை இழந்த சமயத்தில், இழக்கிற சமயத்தில் நீ உன் பொண்டாட்டிகிட்ட சண்டை பிடிச்சம்பா, புருஷன்ட சண்டை பிடிச்சம்பா, எரிச்சலோடு இருக்கம்பா. சிலவர்களுக்கு முகத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒரு எரிச்சல், யாராவது ஒரு எரிச்சல் இருக்கும் முகத்தில். அந்த எரிச்சல் இருக்க சமயத்தில் ஆண்டோடைய வருகை இருக்கும்போது வாசி வெளியில் ஓடினார்கள். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் கதவு அடைச்சப்பட்டு
பாருங்க, ஒரு கதவு எவ்வளோ வீதி இருக்கும்? பழைய காலத்தில் உள்ள கதவு ஒரு 4 விரக்கடை வீதி இருக்கும் பிரதர். பழைய காலத்து இப்போ ஒரு விரக்கடையிலே முடிச்ச பார்க்கணும். மிஞ்சி போனால் 2 கான்ட்ராக்ட் கொடுத்தா 1.5 விரக்கடை தான் வச்சுனா. பழைய காலத்தில் ஒரு 4 விரக்கடை இருக்கு இல்லையா? 4-5 விரக்கடை பெரிய கதவு இருக்கு பழைய காலத்தில். அப்போ 4 விரக்கடைக்கு அந்த பக்கம் இயேசு நிற்காரு, இந்த பக்கம் 5 பேர் நிற்கணும். அவர் சொல்றாரு, பாருங்க, காத்திருந்தனும் எத்தனையோ வருஷமா எத்தனையோ மாசமா மணவாளன் வருகிறார் மணவாளன் வருகிறான்னு காத்திருந்துட்டு இந்த 4 விரக்கடைக்கு அந்த பக்கம் இயேசு நிற்காரு, 4 விரக்கடைக்கு இந்த பக்கம் ஒன்றை போல 5 பேர் நிற்கிறான். அவர் சொல்றாரு ரொம்ப கூலா, வாசி என்ன சொல்றான்? பின்பு வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று உண்மையாகவே உங்களுக்கு, பாருங்க, சிந்திச்சு பாருங்க. 5 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா 8 வருஷமா 9 வருஷமா ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை பாடி ஆண்டவருக்காக காத்திருந்து எப்படி அது பரலோகத்துக்கு போனவங்கள இருதயத்தை வச்சுட்டு அதை விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது, அடுத்தவங்களை பரிகாசம் அடிக்கிறது, நிந்திக்கிறது, அடுத்தவங்களோடு கை கோக்கிறது, குடிகாரனோடு பேசிட்டு இருக்கிறது, அநியாயம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறது, இல்லை வீட்டில் சமாதானத்தை கேடு உண்டு பண்ணுகிறது, இப்படிப்பட்ட செய்து கொண்டு இருந்துட்டு 10 வருஷம் நான் பெந்தேகோஸ்து வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தேடி வரும்போது ரட்சிப்பின் மகிமை இல்லாத இருந்தால், நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சூலமத்தியா இருந்தாலும் ஆண்டவருக்காக காத்திருந்த கன்னிகைகள் 5 இருந்தாலும் போச்சு. அப்ப இந்த பந்தியில என்ன கைவிடும்போது ஒரு தீர்மானிப்பியலா? என்ன தீர்மானிப்பியா? யோசித்து வச்சுக்கலங்க கேட்க. ஆமேன். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரை பாருங்க. உன்னத பாட்டு 5:6 வாசித்துட்டு உன்னத பாட்டு 6:1-3 வரை வாசி. என் நேசருக்கு கதவை திறந்தேன். இல்ல வாசி அடுத்தது. எப்படி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? ஒன்னு காணவே இல்லை, ஒன்றும் தெரியவே இல்லை. அந்த 5 கன்னிகள் ஒன்று ஒரு காலம் தான் காணவே இல்லை. சூலாமதியை கூப்பிட்டார், என் ராவே அந்த புறாவே இந்த புறாவே. கடைசியில் அவர் கூப்பிட்ட ஒரு செவிசி எடுக்கல, அவர் சொல்லிட்டு டாட்டா கட்டியிருப்பார். என்னன்னு ஒன்று நான் அறியேன். நினைச்சு பாருங்க. அப்போ பரலோகத்து போவதற்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சமூகத்தில் எப்படி காத்திருக்கணும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பந்தியில கை போடுகிற உங்களை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? கர்த்தரை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? ஒரு மனவாட்டியாக ஆண்டவரை எதிர்நோக்க திருச்சபையில் வைத்திருக்கிற ஒழுங்குகளையும் திருமறையின் சத்தியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 1-3 வரை வாசி. உன் நேசர் எங்கே போனா? பாருங்க, திரும்பவும் சொல்லுனா, இவ அலைஞ்சிட்டு திரியா, இவ தேடிட்டு திரியா கேட்குறேன். ஸ்திரீகளில் ரூபவதியே, அப்பா எவ்வளவு அழகுள்ளவா! இந்த அழகை கண்டு மயங்கின சாலோமு 62 நாடத்தாரன்னு சொன்னவரும் கர்த்தருக்காக தன் ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவபலியாக கொடுப்பதற்கு அவள் ஒப்பு கொடுத்த ஸ்திரீ. வாசி. எங்கே போனார்? ரூபவதியே போய்விட்டார், தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என்னேசர் தமது தோட்டத்துக்கு கந்தவர்க்க பாத்திகளுக்கு போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். பாருங்க, தோட்டங்களில் மேயவும். தோட்டம் என்ன? சபைகளில் மேயவும். மேயன்னா என்னது? நல்ல கனி கொடுக்கிற ஆத்மாக்களை தேடி அவர் அலைகிறார். ஆமென், ஹல்லேலூயா. லீலி புஷ்பங்களை கொய்யவும். நல்ல சௌந்தரியமான அழகுள்ளன்னு நினைச்சிடக்கூடாது. சௌந்தரியம்னா அவருடைய ஆவியில காத்திருந்து ஆண்டவரோடு உறவாடுகிற அந்த லில்லி புஷ்பத்தை போலத்த பிள்ளைகளை தேடி மேயவும் லில்லி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு கந்த வர்க்க பாத்திகளுக்கு போனார்.
நல்ல நறுமணம் வீசி இயேசுனுடைய ஆவியின் மகிமை நிறைந்த சபையில், அந்த தோட்டமாகிய சபையில், மணவாட்டி சபையில் தேவ பிள்ளைகளை தன்னோடு சேர்க்க அவர் பேருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆசி அடுத்த வசனம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லில்லி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமென். இனி உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. 5:7. அடித்து வஸ்திரத்தை கிழிச்சு வஸ்திரத்தை வேண்டி பறித்து விட்டுனோம். அதுதான் வாசி. உன்னதம் எப்படி இருந்தவன்னு உன்னத பாட்டு 3:3 வாசி. கண்டார்கள், கேட்டேன். 3:3. உன்னத பாட்டு 3:3 அவ்வளோதானே. ஒரு கடவாசி. கண்டார்கள், நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். ஆமே. அப்படி நேசரோடு பற்றி பிடிச்சு இருந்த அந்த ஸ்திரீ தான் 5வது அதிகாரத்தில் கைவிடப்பட்டவளாக இருக்கிறா. கைவிடப்பட்டவளாக இருந்தது மட்டுமில்லை, அன்னைக்கு தோட்டக்காரர்கள்ட்ட அந்த காவலாளிகிட்ட கேட்டபோது அவர்கள் மறு உத்தரவு கொடுத்தார்கள். இன்னைக்கு அதாவது அவர்கள் அடைப்பு, அவருடைய பிரசன்னம் இல்லாதது நிமித்தம், அவருடைய மகிமை இல்லாதது நிமித்தம் வேலைக்காரர்கள் அந்த காவலர்கள் அடித்து துன்பப்படுத்தினார்கள். ஆமேன். உன்னத பாட்டு 5:8 வாசி. எருசலேம் குமாரத்திகளே, கண்டீர்களானால் சொல்லும்படி சொல்லியல போய் நீங்க சொல்லிய இடத்துல இருக்குதுங்களா? சொல்லிய இடத்துல இருக்கிறீங்களா? அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்காக திறப்பில் நிற்கக்கூடிய பாக்கியத்தில் இருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து, அதாவது விழுந்து போன பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற இடத்துல இருக்கிறீர்களா? இல்லை தனக்குன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீர்களா? சுலமத்தியாளுடைய சூழ்நிலையை பாருங்கள், 5 கன்னிகளுடைய சூழ்நிலையை பாருங்கள். வேதத்தில் இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது.